நடிகர் பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த தான் வந்து பகிர்ந்திருக்காரு. அதாவது, அவர் வந்து படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு. இது எல்லாமே தெரியும். அவர் இசையமைக்கவும் செஞ்சிருக்காரு. "அம்மாடி இதுதான் காதலா" அப்படின்ற ஒரு பாடல வந்து அவருடைய இசையமைப்புல வந்த ஒரு பாடல் தான். எப்படி வந்து டைரக்டரா இருந்து திடீர்னு அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் மியூசிக் டைரக்டரா எப்படி வந்து ஆனீங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு, அவர் சிம்பிளா ஒரு ஆன்சர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. அதாவது இளையராஜா சாருக்கும், பாக்யராஜ் சாருக்கும் வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த சமயத்தில. மீன்ஸ் டைரக்ட்டா இல்ல, நடுவுல வந்த மீடியேட்டரால. ஸோ அந்த சமயத்தில வந்து நான் வந்து நெனச்சேன். எல்லாமே நம்ம வந்து கத்துக்கிட்டோம். இந்த ஒரு மியூசிக் தெரியாததால தானே நம்ம இந்த மாரிலாம் வந்து இந்த ஒரு நிலைமை நமக்கு. ஏன் நம்ம அதையும் கத்திருந்திருக்கலாமே! எத்தனையோ வாட்டி ஃப்ரீ டைம்ல வந்துட்டு கேரம் விளையாடுறோம். ஆ சும்மா வெட்டியா வந்து நேரத்த வந்து கழிக்கிறோம். அந்த நேரத்தில இதையும் கத்துட்டு இருந்திருக்கலாமே! அப்டின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில, அந்த சமயம்னு பார்த்து கரெக்ட்டா சுதாகர் மாஸ்டர் வந்தாரு. அவரு யாருன்னா, கோயம்புத்தூர்ல என்னுடைய நாடகத்துக்கு மியூசிக் போட்டவர். அவர் ஆக்சுவலா வந்து ஒரு இங்கிலீஷ் புரொஃபசர். அவருக்கு தெரிஞ்ச மியூசிக்க வந்து கத்துக் குடுக்குறது அவருடைய ஒரு பேஷனா வந்து வச்சிருந்தாரு. ஸோ, அவர்கிட்ட வந்து நான் டக்குனு கத்துக்கணும்னு சொன்னேன். இந்த மாரி ஒரு ஹெக்டிக்கான டைம்ல "உனக்கு எதுக்கு இந்த வேல?" அப்டின்னு வந்து கேட்டாரு. "இல்ல, இல்ல சும்மா வாங்க" அப்டின்னு வந்து சொல்லி கத்துக்கிட்டேன். ஹார்மோனிய பெட்டிய உடனே எடுத்தாரு. அவரு வந்து ஒரு ஒரு இது வந்து கீ வந்து அழுத்தக்குள்ள, எனக்கு டக்குனு மனசுல அப்படியே எதார்ச்சமா ஒரு டியூன் வந்து தோணுச்சு. அந்த டியூன வந்து நான் அப்படியே சொல்ல சொல்ல, அவர் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டு, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது தான் அந்த பாடல். அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த தான் அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. இப்ப வரைக்குமே அந்த பாடல் பயங்கர ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.